ஹலோ கைஸ், வெல்கம் டு CoinTrade அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எத்தீரியம் USDT ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எத்தீரியம் வந்து எங்களுக்கு ஒரு 2 டேஸாக டம்ப் ஆகிட்டு இருந்துச்சு. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு FEG கேப் ஒன்று மார்க் பண்ணியிருப்பேன். எங்களுக்கு வந்து இங்கே ஒரு FEG கேப் இருக்குது, சரியா? இந்த FEG கேப்பை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணுறதுக்காக தான் கீழே வந்து நான் இங்கே உங்களுக்கு FIB2வில் வச்சு நான் காட்டுறேன்னு பாருங்கள். அந்த கோல்டன் ரேஷியோக்குள்ளே எக்ஸாக்டாக வந்துட்டு அங்கே இருந்து மார்க்கெட் ஒரு பவுன்ஸ், சரியா? அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. எங்களுக்கு இது ட்ரெண்ட் லைன், சரியா? இந்த ட்ரெண்ட் லைனை படக்கொள்ள பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் ஒவ்வொரு சப்போர்ட் எடுத்துட்டு பவுன்ஸ், திருப்பி சப்போர்ட் பவுன்ஸ், திருப்பியும் சப்போர்ட் பவுன்ஸ். அப்போ இந்த சப்போர்ட்னாலையும் FEG கேப்பும் இந்த ட்ரெண்ட் லைன்லையும் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக தான் மார்க்கெட் வந்து எஸ்டர்டேயும் டே பிஃபோர் எஸ்டர்டேயும் 2 டேஸ் வந்து டம்ப் ஆகி கீழே வந்தான், சரியா? கீழே வந்து இப்போ பர்ஃபெக்டாக எங்களுக்கு ஃபில் பண்ணிட்டான். FEG கேப்பையும் ஃபில் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டுமே எடுத்துட்டான். இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து என்ன செஞ்சான்னு சொன்னால் அங்கேருந்து பவுன்ஸ் ஆகி, சரியா? ஆல்ரெடி இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து பிரேக் பண்ணிக்கிறான், சரியா? இப்போ வந்து பிரேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னதுக்குன்னு சொன்னால் எங்களுக்கு கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து எத்தீரியம் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு. அது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மேக்டி எனேபிள் பண்ணி காட்டுறேன். எங்களுக்கு வந்து மேக்டியில் பாருங்கள், எங்களுக்கு கோல்டன் க்ராஸ் ஒன்று வந்திருக்குது, சரியா? அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட்டோட ஃபேஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகலாம். நான் உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி காட்டுறேன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். என்கிட்ட வந்து பாருங்கள் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் தான் எங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கும், சரியா? இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இங்கே டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே டபுள் பாட்டம் பேட்டர்ன் இருக்குது. இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னில் வந்து எங்களோட சென்டர் பாயிண்ட் இருக்குது சரியாக இங்கே, சரியா? நாங்கள் இதுக்கு முன்னுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம். $3,953 தான் எங்களுடைய நெக்லைன் அப்படின்னு சொல்லி, சரியா? இப்போ வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது எங்களுக்கு. இப்போ அந்த நெக்லைனை பிரேக் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே மூவ் ஆகி இந்த நெக்லைனை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மறுவாய் இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளுக்குள்ளான வர பாசிபிலிட்டிஸும் இருக்குது, சரியா? ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குதுன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து பிட்காயின் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுற சீசனாக இருக்குது. இப்போ இந்த சீசனில் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை வந்து எங்களுக்கு பிரேக் பண்ணலாம். இந்த நெக்லைனை பிரேக் பண்ணும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து அல்ட் காயின்ஸ் எல்லாம் வேறு லெவலுக்கு பூமாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ அதே மாதிரி வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு BTC டோமினன்ஸை காட்டுறேன். இப்போ இந்த BTC டோமினன்ஸ் வந்து எங்களுக்கு இது ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னாகவும் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னாகவும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்படி பார்த்தோன்னு சொன்னால் டபுள் பாட்டம், அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது ஒரு டபுள் டாப்பாகவும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். இப்போ வந்து டபுள் டாப் பேட்டர்னாகவும் இதை பார்க்கலாம், சரியா? எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் வந்து எங்கிட்ட வந்து எங்களுக்கு பேரிஷ் கன்ஃபர்மேஷன் இருக்குது, சரியா? பேரிஷ் கன்ஃபர்மேஷன் என்னன்னு சொன்னால் ஒன்று வந்து பேரிஷ் பெனட் பேட்டர்னாக இது ஃபார்ம் ஆக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டபுள் டாப் பேட்டர்ன் எங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆக இருக்குது. எங்களுக்கு வந்து இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நெக் லைனை வந்து எங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணணும். மார்க்கெட் இந்த நெக் லைன் இப்போ பிரேக் டவுன் 60.99 எங்களுக்கு எப்போ பிரேக் டவுன் பண்ணுதோ, சரியா? அப்போ வந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும் எங்களுக்கு இது வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி. இப்போ அது வரைக்கும் எங்களுக்கு சொல்லினா இது வந்து டபுள் பாட்டம் பேட்டர்னா டபுள் டாப் பேட்டர்னான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இப்போ வந்து இருக்கிறது வந்து பியரிஷ் பெனட் பேட்டர்ன் உண்டு, சரியா? அப்போ அந்த பியரிஷ் பெனட் பேட்டர்னை வந்து எங்களுக்கு இப்போ பிரேக் டவுன் பண்ணணும். பிரேக் டவுன் பண்ணி அங்கே ரீடெஸ்ட் கொடுத்து மார்க்கெட் கீழே வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம் இது வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லலாம் இது ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி, சரியா? அப்போ எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். எத்தீரியம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து BTC டோமினன்ஸ் வந்து இந்த நெக்லைனை பிரேக் டவுன் பண்ணுமாக இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து வராது என்னன்னு சொன்னால் அல்ட் சீசன் தான். அப்போ அல்ட் சீசன் வந்து இல்லாமல் அல்ட் சீசன் வந்து டிலே ஆகிருக்கு. இப்போ வந்து அல்ட் சீசன் வரதுக்கான அறிகுறிகள் கூடையாக இருக்குது. அதனால்
ஸ்பாட்டில் பை பண்ணின ஆட்கள் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள், செல் பண்ண வேணாம். உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.